வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wassalatu wassalamu ala rasulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2026ஆம் ஆண்டு கபோத சாதாரண தர பரீட்சைக்கு அரபி இலக்கிய பாடத்தை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 3வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. நாங்கள் சென்ற வாரம் அல்லது கடைசியாக இடம்பெற்ற வகுப்பில் 11ஆம் ஆண்டு புக்ல இருக்கிற முக்கியமான ஒரு உரைநடைய பார்த்தோம். அதுதான் அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் என்ற அந்த உரைநடைய பார்த்தோம். அந்த உரைநடையில காணப்படக்கூடிய வினாக்கள் அரபு மொழியிலான வினாக்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவதாக குறிப்பிட்டிருந்தோம். இருந்தாலும் இன்றைய தினம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரைநடைய நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். சரி, அதுதான் என்னென்றா யஜிபு அல்லா அன்சா. உங்களுக்கு தெரியும் 11ஆம் ஆண்டு புக்ல கிட்டத்தட்ட 6 உரைநடைகள் காணப்படுகின்றன. அந்த உரைநடைகள் யாவும் இறுதி பரீட்சைக்கு மிக முக்கியமானவை. எனவே அந்த உரைநடைகள் குறித்து மிக தெளிவான விளக்கம் எங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா இல்லாட்டி எங்களுக்கு அதாவது எக்ஸாம் பேப்பர்ல பார்ட் 1க்கும் சரி பார்ட் 2க்கும் சரி 2 பகுதியிலையும் உரைநடை என்பது மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிக்குது. ஏண்டா வினாத்தாள் ஒன்றில் அரபு மொழியிலான வினாக்கள் என்ற அடிப்படையில 10 புள்ளிகளுக்கான கேள்விகளும், அதே போன்று வினாத்தாள் 2ல் உரைநடை அல்லது கவிதை 2ல் ஒன்று இருந்தாலும் பொதுவாக மாணவர்கள் கவிதையை விட உரைநடை பகுதியைத்தான் அதிகமாக தெரிவு செய்கிறாங்க என்ற அடிப்படையில 20 புள்ளிகள் இருக்குது. எனவே மொத்தமாக பேப்பர்ல 30 புள்ளிகளை கொண்ட ஒரு பகுதியாகத்தான் உரைநடை காணப்படுகின்றது. எனவே நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் யஜிபு அல்லா அன்சா என்ற இந்த ஒரே பகுதியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் நினைக்கிறேன் உங்களோட புக்ல 90ஆம் பக்கம் அளவில் இருக்கும். நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க புக்ல எத்தனையாவது பக்கம் என்றது. ரைட், இதை ஏற்கனவே படித்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? இந்த உரைநடைய யஜிபு அல்லா அன்சா என்ற இந்த ஒரே பகுதியை படித்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்ல இல்ல, அப்ப பொதுவா யாரும் படிச்சிருக்க மாட்டாங்கண்ணா. சரி, ஓகே, நல்லா. இப்ப நாங்க சென்ற வாரம் முக்கியமான உரை பகுதியைத்தான் பார்த்தோம். என்ன அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்தி என்ற உரை பகுதியை சென்ற வாரம் நாங்க பார்த்தோம். நான் நினைக்கிறேன் கிளாஸ் வந்தவங்களுக்கு அந்த உரை பகுதி மிச்சம் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். அப்ப அதே போலதான் இன்றைய தினமும் யஜிபு அல்லா அன்சா என்ற இந்த ஒரே பகுதியை நாங்க பார்க்க போறோம். எனவே முழுமையாக நீங்க வகுப்புல இருந்து நான் சொல்லுக்கு சொல், வசனத்துக்கு வசனம், பந்திக்கு பந்தி அழகா மொழிபெயர்த்து கொண்டு போவேன். நீங்க எங்க வழங்கலாட்டியும் இன்னொரு தடவை நீங்க கேட்கணும் விரும்பினா தாராளமா கேட்கலும், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இந்த வகுப்புல இருந்து முழுமையாக பயனடையணும் என்றதுதான் எங்களோட விருப்பம். ஓகே, சரி. அப்ப இதுல பாருங்க, யஜிபு அல்லா அன்சா. ரைட், நான் மறந்திருக்க கூடாது என்றதான் கருத்து. நான் மறந்திருக்காதிருப்பது அவசியமாகும். நான் மறந்திருக்கவே கூடாது. எதை மறந்திருக்க கூடாது என்பது இந்த ஒரு பகுதியில கடைசியாக சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். ரைட், அப்ப பாருங்க, இல்ல யாராவது வாசிங்க பார்க்க இந்த முதலாவது பந்திய அரபு மொழி தெரிஞ்சவங்க.
தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியலாட்டும் பிரச்சனை இல்லை, வாசிக்கலாம். வாசிங்க பார்க்க. ذات يوم خرج أعرابي متجه إلى مكة للحج وكان لا يملك جملا فطال به السفر وتعب جسمه وتمزق حذاؤه فصار حافيا சரியா? ரைட், ஓகே. அப்ப நாங்க முதலாவது பந்திய பார்ப்போம். என்ன ரைட்? ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. அப்ப இதுல முதலாவது பாருங்க, ذات يوم இருக்குது. ரைட்? அப்ப ذات يوم என்ற கருத்து ஒரு நாள். ذات يوم என்ற கருத்து என்ன? ஒரு நாள். خرج خرج வெளியேறி சென்றார், வெளியேறினார். அப்ப ذات يوم خرج யாரு வெளியேறி சென்றார் என்றால் அஅராபியுன். அஅராபி என்பது ஒரு நாட்டுப்புற அரபி என்று சொல்லலாம், அல்லது கிராமப்புற அரபி என்று சொன்னாலும் சரி, அஅராபி. ரைட்? அப்ப ஒரு நாள் ஒரு அஅராபி, அதாவது ஒரு நாட்டுப்புற அரபி ஒருவர் வெளியேறி சென்றார். முத்தஜிஹன் இலா முன்னோக்கியவராக, முன்னோக்கியவராக. ரைட்? முத்தஜிஹன் இலா எதை முன்னோக்கியவராக? இலா மக்கத்த மக்காவே முன்னோக்கியவராக. எதற்காக? லில் ஹஜ் ஹஜ் செய்வதற்காக. அப்ப உங்களுக்கு இந்த சொற்கள் தெரியும் என்ன? பாருங்க, மக்கா என்ற சொல் தெரியும், மக்கா என்றது மக்காவை குறிக்கிற. ஹஜ் என்ற சொல் தெரியும். ரைட்? ஹஜ் என்பது ஹஜ்ஜை குறிக்கிற. இஸ்லாத்தின் கடமைகள் 5, 5ல இறுதியான கடமை ஹஜ். அப்ப அந்த 2 சொல்லும் தெரியும். அந்த 2 சொல்லையும் வச்சுக்கொண்டு மற்ற சொற்களுக்கான பொருளை நீங்க மனசுல பதிச்சு கொள்ள பார்க்கணும். எப்படி? மக்காவை நோக்கியவராக, விளங்கினா? முத்தஜிஹன் நிலா முன்னோக்கியவராக. ரைட்? யாரு சென்றார்? ஒரு அஅராபி, ஒரு நாட்டுப்புற அரபி ஒருவர் சென்றார். ரைட்? ஹரஜ, அப்ப ஹரஜ என்றா சென்றார், வெளியேறி சென்றார், வெளியேறினார் என்ன கருத்துல வரும். அப்ப பாருங்க, ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாள் நாட்டுப்புற அரபி ஒருவர் ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார். ரைட்? அடுத்த வாக்கியம் என்ன? வகான லா யம்லிகு ஜமலன். வகான லா யம்லிகு ஜமலன். கான லா யம்லிகு, இந்த வாவ் வந்து மேலும் என்ற கருத்துல வாரது. அது உங்களுக்கு தெரியும். ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வ என்ற எழுத்து வந்தால் அது மேலும் என்ற கருத்துல வரும். கான லா யம்லிகு வந்தா அவரிடம் காணப்படவில்லை, அவரிடம் இருக்கவில்லை என்றுதான் கருத்து. அது இருக்கல்ல அண்டா ஜமல். ஜமல் அண்டா ஒட்டகம். அப்ப அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை. எதற்காக ஒட்டகம் தேவை? அவங்களுக்கு தெரியும். இப்ப அரேபியா என்பது அந்த காலத்துல அவங்களோட பயணங்களை மேற்கொண்டது கூடுதலாக ஒட்டகத்துல, அப்படித்தானே? அப்ப அந்த அடிப்படையில தான் வகானலா யம்லிகு ஜமல், அவர் பயணிப்பதற்கென்று அவரிடம் ஒட்டகம் எதுவும் இருக்கவில்லை. அப்ப கானலா யம்லிகு அண்டா கருத்து அவரிடம் இருக்கவில்லை. எது இருக்கவில்லை? ஜமல். ஜமல் அண்டா ஒட்டகம். சரியா? ரைட். திருப்பி நாங்க மேலிருந்து பார்ப்போம். ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாள் நாட்டுப்புற அரபி ஒருவர் ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார். வகான லா யம்லிகு ஜமலன், அவரிடம் ஒட்டகம் இருக்கவில்லை, அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை. அப்ப ஒட்டகம் இல்லாதால ஃபதால பிஹி ஸஃபரு. தாலபிஹி ஸஃபர். தாலபிஹி என்றா நீண்டது. எது நீண்டது? அஸ்ஸஃபர், பயணம். அப்ப ஃபதாலபிஹி ஸஃபர், அவருடைய பயணம் நீண்டது. என்ன? ஒட்டகம் இல்லாதால அவர் களைப்படைந்தவராக போறாரு. எனவே அவருடைய பயணம் நீண்டது என்று சொல்ற. சரியா? ஃபதாலபிஹி ஸஃபர், அவருடைய பயணம் நீண்டது. வதஇப ஜிஸ்முஹு, மட்டுமல்ல வதஇப, தஇப என்றா களைப்படைந்தது. தஇப
அண்ணா கருத்தன்னா கலைப்படைந்தது. ஜிஸ்முஹு அவருடைய உடம்பு. ஓகே, ஜிஸ்மண்டா உடம்பு. இப்ப நீங்க இந்த சொற்களை நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. உதாரணமாக நீங்க 10ஆம் ஆண்டுல ஒரு துவா உண்டு இருக்குதுன்னா, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. ரெண்டு காலையிலும் மாலையிலும் மோதக்கூடிய துவா உண்டு வருதுன்னா. அப்ப அதுல பதனண்டா உடம்பு. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, யா அல்லாஹ் என்னுடைய உடம்பில் நீ எனக்கு என்ன செய், ஆரோக்கியத்தை தருவாயாக என்று அந்த பதன் என்றாலும் கருத்து உடம்பு. அதே போல ஜிஸ்ம் என்றாலும் கருத்து உடம்பு. ஓகே, இப்ப இங்க பாருங்க, ஜிஸ்முஹுன்னா அவருடைய உடம்பு. ஜசத் என்றாலும் கருத்து உடம்பு தான். இப்ப நீங்க 10ஆம் ஆண்டுல இப்படி ஒரு ஹதீஸ்னு படிச்சிருப்பீங்க. மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுமிஹிம். பாடம் 11ஆம் ஆண்டு புக்ல உரைநடைகள் என்ற பாடத்தில் இருக்கும். உரைநடைகள் பக்கம் யாராவது சொல்லலுமா? பக்கத்தை பக்கம் என்ன? இரண்டாவது உரைநடை. ரைட், ஓகே, ரைட். அப்ப நீங்க ஹதீஸும் படிச்சிருப்பீங்க. அந்த பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற முஃமின்களுக்கான உதாரணம் ஒரு உடம்பை போல என்று படிச்சிருப்பீங்க. அப்ப அதுல வார சொல் ஜசத் என்றாலும் அப்ப உடம்பு. அப்ப அரபு மொழியில உடம்பை குறிக்கின்ற பல சொற்கள்ல 3 சொற்கள் அவளுக்கு தெரியும். ஒன்று பதன், அது ஏற்கனவே துவாலவார் என்று சொன்னோம். 2வது இந்த உரை பகுதியில் வரக்கூடிய ஜிஸ்ம் என்றாலும் உடம்பு. 3வது அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஜசத் என்றாலும் கருத்து என்ன, உடம்பு. அப்ப அந்த அடிப்படையில இங்கே ஜிஸ்முஹு என்று வந்திருக்குது, அவருடைய உடம்பு கலைப்படைந்தது என்று வந்திருக்குது. ஓகே, சரி. இப்ப திருப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போமா? ரைட், பார்ப்போம். அப்ப நாங்க இதுவரங்காட்டையும் பார்த்திக்கிறோம் என்ன, பாருங்க. ரைட், ذات يوم, நீங்களும் மனசால உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாள் நாட்டுப்புற அரபி ஒருவர் ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார் அல்லது மக்காவை நோக்கி சென்றார். வகான லா யம்லிகு ஜமலன், அவரிடம் ஒட்டகம் காணப்படவில்லை. அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் காணப்படவில்லை. ஃபதால பிஹி சஃபர், எனவே அவருடைய பயணம் நீண்டது. சஃபர் என்றா பயணமா, தாலை என்றா நீண்டது. வதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பும் களைப்படைந்தது. வதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பு களைப்படைந்தது. அவரை பாருங்க அடுத்த வரிய. வதமஸ்ஸக ஹிதாஉஹு ஃபஸார ஹாஃபியன், இந்த மேலும் அது அவளுக்கு தெரியும். தமஸ்ஸக அண்டா அருந்தது, சரியா? பிஞ்சு போறன்னு சொல்ற, ரைட், அருந்தது. தமஸ்ஸக, எது அருந்ததண்டா? ஹிதாஉஹு, அவருடைய பாதணி, அவருடைய செருப்பு, அவர் காலில் அணிந்திருந்த அந்த பாதணி அருந்து விட்டது. தமஸ்ஸக ஹிதாஉஹு, ஏன்னா வெறுங்காலோடு இந்த அவர் நடந்துதானே போறாரு, நடந்து போறதால அவருடைய பாதணி அருந்து விட்டது. ஓகே, ஃபஸார ஹாஃபியன், அப்ப பாதணி அருந்து விட்டதன் காரணமாக, எனவே அந்த ஃப என்பது எனவே அந்த அர்த்தத்துல வரும். எனவே சார ஹாஃபியன், அவர் வெறுங்காலுடன் நடந்து சென்றார், அவர் வெறுங்காலுடன் நடந்து சென்றார் என்று வரும். ஓகேயா? ரைட். அப்ப பாருங்க, ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாள் நாட்டுப்புற அரபி ஒருவர் ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார். வகான லா யம்லிகு ஜமலன், அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை. ஃபதால பிஹி சஃபர், எனவே அவருடைய பயணம் நீண்டது. வதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பும் களைப்படைந்தது. வதமஸ்ஸக ஹிதாஉஹு,
அவருடைய பாதனையும் அருந்து விட்டது. எனவே அவர் வெறுங்காலுடன், வெறுமையான காலுடன் நடந்து சென்றார். வெறுங்காலோட போறதால என்ன நடக்குதுண்டா, அல் ஹபத் சுட்டரித்தது. ரைட், எது சுட்டரித்தது? ரிமாலு சஹ்ராய், பாலைவன மணல். ஓகே, ரிமால் அண்டா மணல், சஹ்ரா அண்டா பாலைவனம். அந்த சொல்லக்குள்ள லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். எப்படி என்றா, இப்போ சஹ்ராண்டா பாலைவனம், உங்களுக்கு தெரியும். இப்போ பாலைவனங்களை கேட்டால் பொதுவாக சஹாரா பாலைவனத்தை சொல்லுவாங்க. ஆனால் சஹாரா பாலைவனம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ சஹ்ரா என்பது பாலைவனம். அப்போ அல் ஹபத் ரிமாலு சஹ்ராய், பாலைவன மணல் சுட்டரித்தது. எதை சுட்டரித்தது? கதமைஹி, அவருடைய இரு பாதங்களையும். இப்ப பிள்ளைகள், நீங்க இந்த கதையை இப்ப அரபால நாங்க படிச்சாலும் கூட தமிழ்ல வாசித்தா மிச்சம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இப்ப ஒரு ஓர்டருக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்ப உதாரணமா இந்த இடத்துல நீங்க பாருங்க, சஹ்ரா அண்டா இப்ப லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். எப்படி? பாலைவனம். எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றது? சஹாரா பாலைவனம். எங்களுக்கு பாலைவனங்கள்ல சஹாரா பாலைவனம் என்றது தெரியும். சஹாரா பாலைவனத்தை மனசுல வச்சுக்கொண்டு சஹ்ரா அண்டா பாலைவனம் என்றது மனசுல பதியோடும். அப்ப இதுக்கு முன்னால பின்னால் உள்ள சொற்களை அதை வச்சு ஞாபகம் வச்சு கொள்ளலாம். எப்படி? இப்ப சஹ்ராண்டா பாலைவனம், அப்ப ரிமாலண்டா ரைட், ஓகே, பாலைவன மணல்கள். என்ன செஞ்சிச்சு? அல் ஹபத் சுட்டரித்தது. எதை சுட்டரிச்ச? கதமைஹி, அவருடைய இரு பாதங்களையும். யாருடைய இரு பாதங்களையும்? அந்த நாட்டுப்புற அரபியுடைய இரு பாதங்களையும் பாலைவன மணல் சுட்டரித்தது. ஏன் சுட்டரித்தது? ஏண்டா மேல பார்த்தோம், அவர் வெறுங்காலுடன் நடந்து சென்றார். ரைட், ஏன் வெறுங்காலுடன் நடந்து போனார்? ஏண்டா அவருடைய பாதனி அருந்து விட்டது என்று ஒரு சங்கிலிக்கு ஒரு மாதிரி நீங்க அடுத்தடுத்துள்ள வாக்கியங்களை நீங்க தொடர்பு படுத்தி பார்த்து மனசுல பதிச்சு கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு மிச்ச லேஸ். இல்லாட்டி எக்ஸாமுக்காக வேண்டி நீங்க குறிப்பிட்ட சொற்களை நீங்க தனித்தனியாக பாடமாக்குறது சாத்தியம் இல்லை. ஓகேயா? அப்ப நாங்க ஒரு சங்கிலிக்கு ஒரு மாதிரி அடுத்துள்ள சொற்களோட கோர்வை பண்ணி, அடுத்துள்ள வாக்கியங்களோட கோர்வை பண்ணி படிச்சாதான் எங்களுக்கு லேசாக விளங்கும். ரைட், ஓகே, சரி. அப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்திக்கிறோம். ஏன்னா ரைட், இதுவரைக்கும் வால் ஹபத் ரிமாலு சஹ்ராயி கதமேஹி இதுவரைக்கும் பார்த்துட்டோம். பார்த்தத்துல யாருக்கும் டவுட் இருக்கிறா? பாருங்க. தாத்தயோமின் ஃபரஜ அராபியுன் முத்தஜிஹன் இலா மக்கத்தல் ஹஜ்ஜி, ஒரு நாள் நாட்டுப்புற அரபி ஒருவர் ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார். வக்கான லா யம்லிகு ஜமலன், அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் காணப்படவில்லை. ஃபதால பிஹி ஸஃபர், எனவே அவருடைய பயணம் நீண்டது. வதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பு களைப்படைந்தது. வதமஸ்ஸக ஹிதாஹு, அவருடைய பாதணியும் அருந்து விட்டது. எனவே ஃபசார ஹாஃபியன், அவர் வெறுங்காலுடன் நடந்து சென்றார். வால் ஹபத் ரிமாலு சஹ்ராஇ கதமைஹி, பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது. பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது. அப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். பார்த்தத்துல யாருக்காவது டவுட் எதுமிக்கிறா? ரைட், ஓகே. அப்ப பெரும்பாலும் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த பாருங்க, பலாக சதுருகு. பலாக சதுருகு அவர் அப்படி என்ன கருத்து? நேரடி கருத்து என்ன தெரியுமா? அவருடைய உள்ளம் ஒடுங்கியது என்றுதான் கருத்து. இப்ப இந்த இடத்துல சதுருகு வண்டா அவருடைய உள்ளம். அப்ப பலாக சதுருகு வண்டா கருத்துன்னா அவருடைய உள்ளம் ஒடுங்கியது, அவருடைய உள்ளம் ஒடுங்கியது. ரைட், ரைட். அப்ப அவருடைய உள்ளம் ஒடுங்கியது என்ற கருத்து என்னென்றா, அவர் மன நெருக்கடிக்கு உள்ளானார். ஆங்கிலத்துல சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் ஆகுது. ரைட். அப்ப அவருடைய உள்ளம் ஒடுங்கியது என்ன கருத்து என்ன?
அவர் உல நெருக்கடிக்கு மன நெருக்கடிக்கு உள்ளானார் என்றுதான் கருத்து. ரைட். சஹித மின் நப்சிஹி, சஹித மின் மேலும், இந்த வ என்பது மேலும் தானே. சஹித மின் அந்த கோபமடைந்தார், வெறுப்படைந்தார். மின் நப்சிஹி தன் மீது தன்னைத்தானே வெறுத்து கொண்டார் என்ற கருத்துல தான் வாருது. சஹித மின் நப்சிஹி என்ற கருத்து என்ன? தன்னைத்தானே வெறுத்து கொண்டார் அல்லது தன் மீது கோபமடைந்தார் என்ற ரெண்டு கருத்திலையும் எடுக்கலாம். ரைட். சஹித மின் நப்சிஹி தன்னைத்தான் வெறுத்து கொண்டார் என்று சொன்னாலும் சரி, தன் மீதே கோபமடைந்தார் என்று சொன்னாலும் சரி, தன்னையே வெறுத்து கொண்டார் என்றாலும் சரி. சரியா? ரைட். அப்ப அவளுக்கு தெரியும். இப்ப நீங்க அவரு ஒரு ஹஜ் செய்வதற்காக போறாரு, ஆனா ஒட்டகம் இருக்கல்ல. எனவே அவர் என்ன செய்யறாரு? நடந்து போறாரு. நடந்து போற சந்தர்ப்பத்தில் அவருடைய பாதனை அருந்து விடுற, உடம்பும் களைப்படைகிற, பாலைவன மணலும் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரிக்குது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் அவர் போறாரு. அப்ப அவரு உல நெருக்கடிக்கு உள்ளானார், தன் மீதே வெறுத்து கொண்டார், தன்னைத்தான் வெறுத்து கொண்டார். மட்டுமல்ல, வனசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி. நசிய, நசிய என்ன? மறந்தார். நசிய என்ன கருத்து என்ன? மறந்தார். ஓகே. நிஅம அருள்கள். பொதுவாக சொல்லுவாங்க நிஅமத் என்று சொல்லுவாங்க. நிஅமத் என்ற அருள், அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத் என்று சொல்லுவாங்க. நிஅமத் என்ற கருத்து என்ன? அருள். ரஹ்மத் என்றாலும் அருள் தான். நிஅமத் என்பது பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்கிறது. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற கண் ஒரு நிஅமத், காது ஒரு நிஅமத், செவிப்புலன், இதயம் ஒரு நிஅமத், எங்களோட குடும்பம் ஒரு நிஅமத். விளங்கினா? அப்ப எங்களுக்குள்ள வாகனம், வீடு எல்லாமே நிஅமத்துகள் தான். இப்ப நிஅமத் என்ற சொல் ஒரு பரிச்சயமான சொல்லாக இருக்கும். அப்ப நிஅமத் என்ற சொல்லுடைய பன்மை சொல் தான் நிஅம். நிஅம் அருள்கள். அப்ப எதை மறந்தாரு? நசிய நிஅம அருள்களை மறந்தார். யா அதான் முடியட்டுமா?
ரைட், பாருங்க. அப்ப வனசிய நிஅம ரப்பிஹில் கசீரத அலைஹி. ரைட். அப்ப நசியான்னா மறந்தார், நிஅமன்னா அருள்கள். ரைட். யாருடைய அருள்கள்? ரப்பிஹி, அவருடைய இறைவனின் அருள்கள். இப்ப ரப் என்ற சொல் உங்களுக்கு தெரியும், பழக்கம். ரப்பன்னா இறைவன். ஏன்னா இப்ப குல் அவுது பிரப்பின் நாஸ், குல் அவுது பிரப்பில் ஃபலக் போன்ற சொற்களை நீங்க படிச்சுக்கிறீங்க. அலம் தர கைஃப ஃபஅலா ரப்புக, ரப்புக என்ற உமது இறைவன். அதே போல ஃபல் யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், இந்த ஆலயத்தின் இறைவனை அவர்கள் வணங்கட்டும். ரப்ப ஹாதல் பைத். அப்ப இறைவன் என்ற சொல்ல குறிக்கின்ற இந்த ரப் என்ற சொல் பல இடங்கள்ல வந்திருக்குது, நீங்க ஏற்கனவே படிச்சு நிற்கிறீங்க. ரப்பன்னா இறைவன், ரப்பிஹி என்ற அவருடைய இறைவன். அப்ப நிஅம ரப்பிஹி, அவருடைய இறைவனின் அருள்கள், அருள்களை அவர் என்ன செஞ்சாரு? மறந்துட்டாரு. ரைட். அல் கசீரத்த, அல் கசீரத் என்ற அதிகமான, அல் கசீரத் என்ன கருத்து? என்ன அதிகமான. பாருங்க, பனசிய நிஅம ரப்பிஹில் கசீரத்த, அவருடைய இறைவனின் அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். அலைஹி, அவர் மீது, அவர் மீது வழங்கப்பட்டுள்ள, அலைஹி என்றா நேரடி கருத்து என்ன? அவர் மீது என்றதான் கருத்து. அப்ப அவர் மீது வழங்கப்பட்டுள்ள, சரியா, அவர் மீது வழங்கப்பட்டுள்ள அவருடைய இறைவனின் அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். விளங்கினா? என்றா இப்ப எதுவுமே இல்லைன்ற மாதிரியான எண்ணத்தோடு தான் அவர் இருக்கிறார். ஒட்டகம்தான் இருக்கல்ல, ஆனா எதுவுமே இல்லை என்ற எண்ணத்தோடு தான் அவர் இருக்கிறாரு. ஓகே. அப்ப வனசிய நிஅம ரப்பிஹில் கசீரத அலைஹி, அவர் மீது அவருடைய இறைவன் வழங்கியுள்ள அதிகமான அருள்களை அவர் என்ன செஞ்சாரு? மறந்துட்டாரு என்று வருது. ஓகே. பார்ப்போம், நாங்க இங்கிருந்து பார்ப்போம். வால் ஹபத் ரிமாலு சஹராய் கதமேஹி, பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது. பலாக சதுருகு, எனவே அவருடைய உள்ளம் ஒடுங்கியது, அதாவது அவர் உள நெருக்கடிக்கு உள்ளானார். வசஹித மின் நஃப்ஸிஹி, அவர் தன் மீதே வெறுப்படைந்தார், தன்னைத்தானே கோபித்துக் கொண்டார். வனசிய நிஅம ரப்பிஹில் கசீரத அலைஹி, அவர் மீது அவருடைய இறைவன் வழங்கியுள்ள அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். ஓகே. அவர் மீது அவருடைய இறைவன் வழங்கியுள்ள, இப்ப வழங்கியுள்ள என்ற சொல்லுக்கான அரபு சொல்ல தேடினா இருக்காது, அப்படித்தான் வழங்கினா. இப்ப இந்த இடத்துல வந்து நாங்க சொல்லுக்கு சொல் மாத்திரம் மொழிபெயர்த்து கொண்டு போனா எங்களுக்கு அது முழுமையான தெளிவான கருத்தை காட்டாது. அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி கூடுதலாக ஒரு சில சொற்களை இணைத்துக் கொள்ள வேண்டி வரும். நீங்க தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து பார்த்தாலும் அங்க வந்து நிறைய பிரக்கெட்டுகளுக்குள்ள தமிழ் சொற்கள் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஓகே. அப்ப அது வந்து காரணம் என்னன்னா, குர்ஆன்ல வந்திருக்கின்ற சொல்லுக்குரிய சொல்ல மாத்திரம், சொல்லுக்குரிய கருத்தை மாத்திரம் எழுதினா அது சரியான கருத்தை தர மாட்டாது. எனவே சரியாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி மேலதிகமாக சொல்லப்படுகின்ற விஷயங்களை, சொற்களை பிரக்கெட் பண்ணி இருக்கிறத நீங்க அவதானிக்கலாம். உதாரணமாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்றாலே நபிய என்ற சொல்ல பிரக்கெட் பண்ணியிருப்பாங்க. ஏன்? குல்லண்டா கூறுவீராக, அவ்வளவுதான். நபிய என்ற சொல்ல நாங்க தர்ஜுமத்துல் குர்ஆன்ல காணலாம். அப்பதான் எங்களுக்கு அது தெளிவாக விளங்கும் என்ற காரணத்தினால. அதே மாதிரிதான் குறிப்பிட்ட இங்க ஒரே பகுதியிலையும் சரி, கவிதையிலையும் சரி, அடுத்து உள்ள சூறாக்கள் ஹதீஸ்கள்லையும் சரி, சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பு என்பது சிரமமான ஒரு காரியம் என்ற படியினால சில நேரம் நாங்க மேலதிகமாக ஒரு சொல்லையோ ரெண்டு சொற்களையோ இணைத்து கொள்ள வேண்டி வரும். அப்ப பாருங்க, அவர் மீது அவருடைய இறைவன் வழங்கியுள்ள அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார், அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். ஓகே. ஓகே. வஅஹத யந்தமு ஹல்லஹு, அஹத யந்தமு ஹல்லஹு என்றா அவர் கை செய்தப்பட ஆரம்பித்தார். அப்படி
எடுத்துக்கொண்டா போதுமா? அகத எந்தம் ஹல்லஹு வண்டா தன்னிடம் ஏதும் இல்லையே என்று கை சேதப்பட ஆரம்பித்தார். ஹல்லண்டா அதிர்ஷ்டம். அப்ப தன்னுடைய அதிர்ஷ்டம் குறித்து கை சேதப்பட ஆரம்பித்தார். அப்ப அப்படி என்ன கருத்து என்ன? தனக்கு ஏதும் இல்லை, தனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர் கை சேதப்பட ஆரம்பித்தார். ஓகேயா? ரைட். சரியா? நான் நினைக்கிற விளங்கி இருக்கும். ரைட். இதுக்கு அங்கால உள்ள பெரிய ஒரு வாக்கியம். அப்ப நாங்க கொஞ்சம் அது வரைக்கும் பார்த்துட்டு வரோம். ரைட். அப்ப நான் நினைக்கிறேன், இந்த பாருங்க, நாங்க இந்த இந்த இடம் மரங்காட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? அப்படித்தான். நாங்க ஒரு பெரிய ஒரு உரை பகுதியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதை உடைக்கணும். உடைக்கிறேன்னு சொன்னா ஒரு வாக்கியமாக நாங்க எடுத்துக்கொண்டா லேசாக பார்த்து முடிக்கலாம். ரைட். பாருங்க, நாங்க இதுவரைக்கும் பார்த்ததை பாருங்க. ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. ஒரு நாள் நாட்டுப்புற அரபி ஒருவர் ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார். வகான லா யம்லிகு ஜமலன். அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் காணப்படவில்லை. ஃபதால பிஹி சஃபர். எனவே அவருடைய பயணம் நீண்டது. வதஇப ஜிஸ்முஹு. அவருடைய உடம்பும் களைப்படைந்தது. வதமஸ்ஸக ஹிதாஹு. அவருடைய பாதணியும் அறுந்து விட்டது. ஃபசார ஹாஃபியன். எனவே அவர் வெறுங்காலுடன் நடக்க ஆரம்பித்தார். ரைட். வெறுங்காலுடன் நடந்து சென்றார். ஓகே. வல் ஹபத் ரிமாலு சஹ்ராயி கதமைஹி. பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது. பலாக சதுருகு. எனவே அவருடைய உள்ளம் ஒடுங்கியது. அதாவது அவர் மன நெருக்கடிக்கு உள்ளானார், உள நெருக்கடிக்கு உள்ளானார். வசஹித மின் நஃப்ஸிஹி. அவர் தன் மீதே வெறுத்து கொண்டார், தன்னைத்தான் வெறுத்து கொண்டார், தன் மீதே கோபமடைந்தார். வனசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி. அவருடைய இறைவன் அவர் மீது வழங்கியுள்ள அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். வாஹத யந்தமு ஹல்லஹு. இதை பார்த்தோம்னா வாஹத யந்தமு ஹல்லஹு. எனவே அவர் தன்னுடைய அதிர்ஷ்டம் குறித்து கை சேதப்பட ஆரம்பித்தார். அதிர்ஷ்டம் குறித்து என்று சொல்லும் தேவல்ல, அகத யந்தமு என்றாலே கருத்து என்ன? கை சேதப்பட ஆரம்பித்தார் என்றுதான் கருத்து. ஓகே. ஏன் கை சேதப்பட ஆரம்பித்தார் என்றதான் அங்கால இந்த 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 வசனம் சொல்லுது. ஓகேயா? இந்த வாக்கியம் ஏன் அவர் கை சேதப்பட ஆரம்பித்தார் என்றதை சொல்லுது. அதை நாங்க இப்ப பார்க்க போறோம். ரைட். என்னத்த? இத் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபி சஃபரிஹி அத்தவீலி. இத்தண்டா ஏனெனில். அரபு மொழியில இத்தண்டா கருத்து என்ன? ஏனெனில். ஹுரிம காணப்படவில்லை, அவரிடம் இருக்கவில்லை. அதான் கருத்து. தடுக்கப்பட்டார். தடுக்கப்பட்டார் என்ன கருத்து? என்ன தடுக்கப்பட்டார் என்ன கருத்து? அவரிடம் இருக்கவில்லை என்பதுதான் கருத்து. இப்ப உதாரணமாக நான் ஒரு காரை வாங்குவதிலிருந்தும் தடுக்கப்பட்டுள்ளேன் அந்த கருத்து என்ன? என்னிடம் கார் இல்லை என்றுதான் கருத்து. விளங்கினா? இப்ப உதாரணமாக சொல்லலாம். இப்ப ஹொரிம, இப்ப ஹராம் என்றா கருத்து உங்களுக்கு தெரியுமா? விலக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது என்றுதான் கருத்து. இப்ப ஹராம். சரி. அப்ப ஹொரிம என்ற கருத்து தடுக்கப்பட்டார் அண்டா அவரிடம் இருக்கவில்லை என்றுதான் கருத்தா? அப்ப இத் ஹுரிம ஏனெனில் அவரிடம் இருக்கவில்லை. மின் மாலின் பணம், பணம் இருக்கவில்லை. இப்ப நேரடியாக சொல்லுக்கு சொல் பார்த்தா ஹுரிம மின் மாலின். ஹுரிம அண்டா தடுக்கப்பட்டார், மின் அண்டா இருந்து, மால் அண்டா பணம். அப்ப அவர் பணத்தில் இருந்தும் தடுக்கப்பட்டார். அதுதானே கருத்து. அவர் பணத்தில் இருந்தும் தடுக்கப்பட்டார் என்றுதான் கருத்து. அப்ப அப்ப அவர் பணத்திலிருந்தும் தடுக்கப்பட்டார் என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன? அவரிடம் பணம் இருக்கவில்லை. அதுதான் கருத்து. அவரிடம் என்ன இருக்கல்ல? பணம் இருக்கவில்லை. ரைட்.
ஓகே, அவரிடம் பணம் இருக்கவில்லை. எதற்காக பணம்? யஸ்தரி பிஹி ஜமலன், யஸ்தரி வாங்குவதற்கான, யஸ்தரி பிஹி வாங்குவதற்கான, யஸ்தரி ரைட், எதை வாங்குவதற்கான? ஜமல். நாங்க கணே பார்த்தோம், ஜமலண்டா என்ன? ஒட்டகம். அப்ப யஸ்தரி பிஹி ஜமலன், ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் அவரிடம் இருக்கவில்லை. அதான கருத்தப்ப ஹுரிம மின் மாலின், இத்தண்ட கருத்து. ஏனெனில் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன், ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் அவரிடம் இருக்கவில்லை. ரைட், ஒட்டகம் எதற்கு அண்டா? யர்கபுஹு, அவர் ஏறி செல்வதற்கு. யர்கபுஹு என்ற கருத்து என்ன? அவர் ஏறி செல்வதற்கு. எதுல? ஃபி சஃபரிஹி அத்தவீல். நாங்க ஏற்கனவே பார்த்தோம், சஃபரண்டா பயணம் என்று பார்த்தோம். சஃபரண்டா கருத்து என்ன? பயணம். சஃபரிஹி என்றா அவருடைய பயணம். ஃபி சஃபரிஹி என்றா அவருடைய பயணத்தில். ஃபி சஃபரிஹி என்ன கருத்து என்ன? அவருடைய பயணத்தில். அத்தவீல் என்றா நீண்ட. அத்தவீல் என்றா நீண்ட. நீங்க 10ஆம் ஆண்டு புக்ல சரியா கவிதை ஒன்று படிச்சனா, கித்தத்தி என்று ஞாபகம் இருக்குதா? கித்தத்தி என்ற ஒரு கவிதை ஒன்று படிச்சிருப்பீங்க. யாருக்கு ஞாபகம் இருக்குது கித்தத்தி? கித்தத்தி என்ன கருத்து என்ன? கித்தத்தி பூனை. எனது பூனை. கித்தத்தி என்ன கருத்து என்ன? எனது பூனை. ரைட், ஓகே. அதுல இப்படி ஒரு சொல் ஒன்று படிச்சிருப்பீங்க, ஒரு வரி உண்டு. தைலுஹா தவீலா என்று ஒரு வரி ஒன்று வருது. தைலுஹா தவீலா கருத்து என்ன? தைலுஹா தவீலாண்டா வால் நீளமானது. அதனுடைய வால் நீளமானது. தைலுஹா அண்டா அவருடைய, அதனுடைய வால் தவீலா நீண்டது, நீளமானது. அப்ப அதே சொல்லித்தான் இங்க வந்திருக்குது. அத்தவீல் அண்டா நீண்ட. அப்ப ஃபீ சஃபரிஹி அத்தவீல் அண்டா அவருடைய நீண்ட பயணத்தில் என்று வரும். ஓகேயா? அவருடைய நீண்ட பயணத்தில் அவர் ஏறி செல்வதற்கு ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் அவரிடம் இருக்கவில்லை. திரும்ப பாருங்கோ. இத் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபி சஃபரிஹி அத்தவீலி, அவருடைய நீண்ட பயணத்தில் அவர் ஏறி செல்வதற்கு ஓர் ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் அவரிடம் இருக்கவில்லை. இதை நாங்க ஏன் சொல்றோம்டா மேல பார்த்தோம்னா, ஏன் அவர் அகத எந்தம் ஹல்லஹு, அவர் கை செய்தப்பட ஆரம்பித்தார் என்று பார்த்தோம்னா, அகத எந்தம் ஹல்லஹு, அவர் கை செய்தப்பட ஆரம்பித்தார். அப்ப ஏன் கை செய்தப்பட ஆரம்பித்தார் என்று சொன்னால், அதான் ஏனெனில், ஏனென்றால் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபி சஃபரிஹி அத்தவீல். ரைட், அவருடைய நீண்ட பயணத்தில் அவர் ஏறி செல்வதற்கான, ரைட், அவர் ஏறி செல்வதற்கான பண, ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் அவரிடம் இருக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர் கை செய்தப்பட ஆரம்பித்தார். ரைட். وعندما وصل إلى مكة كانت نفسه مليئة بالضيق. وعندما وصل إلى مكة, وعندما عندما போது. அப்ப عندما وصل வந்தடைந்த போது, عندما وصل என்ன கருத்துன்னா வந்தடைந்த போது, இலா மக்கா மக்காவுக்கு. அப்ப வஇந்தமா வஸல இலா மக்கா, அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது. ரைட், மக்கான்னு சொல்ல உங்களுக்கு தெரியும், நாங்க மேலையும் பார்த்தோம், ஆரம்பத்திலையும் பார்த்தோம். அப்ப வஇந்தமா வஸல இலா மக்கான்னா கருத்து என்ன? அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது, கானத் நஃப்சுஹு, அவருடைய உள்ளம் காணப்பட்டது. கானத் நஃப்சுஹு, அவருடைய உள்ளம் காணப்பட்டது. எப்படி? மலிஅத்தன் பித்தீகி, மலிஅத்தன் நிரம்பியதாக,
மலியத்தனா நிரம்பியதாக. ஃபகானத் நஃப்சுஹு மலியத்தன், அவருடைய உள்ளம் நிரம்பி காணப்பட்டது. எதனால் நிரம்பி காணப்பட்டதென்றா பில்லீக், நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது. ஏற்கனவே நாங்க பார்த்தோம் தானே, பலாக்கு சதுருகு அண்டு, அதாவது அவருடைய உள்ளம் ஒடுங்கியது என்று பார்த்தோம் தானே, அதே கருத்து தான் இதுவும். கானத் நஃப்சுஹு மலியத்தன் பில்லீக், அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது என்ற கருத்துல வரும். وعندما وصل إلى مكة كانت نفسه مليئة بالضيق, அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது என்று வரும். விளங்கினா? ரைட். அப்ப பாருங்கோ, இது ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபி சஃபரிஹி அத்தவீல், அவருடைய நீண்ட பயணத்தில் அவர் ஏறி செல்வதற்கு ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் தன்னிடம் இல்லை என்ற காரணத்தினால் அவர் கை செய்தப்பட ஆரம்பித்தார். வைந்தமா வசல இலா மக்கா, அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது கானத் நஃப்சுஹு மலியத்தம் பில்லீக், அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது. ரைட். அப்ப நாங்க எது வரைக்கும் பார்த்திக்கிறோம்? இது ஃபுல்லா பார்த்துட்டோம் என்ன? சரியா? இந்த இந்த முதலாவது பந்தி ஃபுல்லா பார்த்தோம். ரைட். திருப்ப நான் ஒரு முறை சொல்றேன், பாருங்க. ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج, ஒரு நாள் நாட்டுப்புற அரபி ஒருவர் ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார். வகான லா யம்லிகு ஜமலன், அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை. ஃபதால பிஹி ஸஃபர், எனவே அவருடைய பயணம் நீண்டது. வதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பும் களைப்படைந்தது. வதமஸ்ஸக ஹிதாஉஹு, அவருடைய பாதணியும் அருந்து விட்டது. ஃபஸார ஹாஃபியன், எனவே அவர் வெறுங்காலோடு நடந்து சென்றார். வஅல்ஹபத் ரிமாலு ஸஹ்ராய் கதமைஹி, பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது. ஃபலாக சதுருஹு, எனவே அவருடைய உள்ளம் ஒடுங்கியது, அதாவது அவர் உல நெருக்கடிக்கு உள்ளானார். வஸஹித மின் நஃப்ஸிஹி, அவர் தன்னைத்தான் கோபித்து கொண்டார், தன்னையே வெறுத்து கொண்டார். வனசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி, அவர் மீது அவருடைய இறைவன் வழங்கியுள்ள அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். வஅஹத யந்தமுஹல்லஹு, அவர் கை செய்தப்பட ஆரம்பித்தார், தனது அதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். ஏனெனில் அந்த கருத்து, ஏனெனில் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபி சஃபரிஹி தவீல், அவருடைய நீண்ட பயணத்தில் அவர் ஏறி செல்வதற்கான ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இல்லை என்ற காரணத்தினால் அவர் கை செய்தப்பட ஆரம்பித்தார். வைந்தமா வசல இலா மக்கா, அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது கானத் நஃப்சுஹு மலியத்தம் பில்லீகி, அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது. ரைட். இதே மாதிரி நாங்க அடுத்த பந்தியம் படிப்போம். ரைட். அடுத்த பந்தி எப்படி ஆரம்பிக்கிற? வமா இன் தஹல குர்பல் கஅபா ஹத்தா ரஆ அலா பாபிஹா ரஜுலன் மபுதூர ஸாகைனி லா யஸ்ததீஉ அன் யதஹர்ரக யஸ்அலுன் நாஸ இஹ்சானா. ரைட். கொஞ்சம் பெரிய ஒரு வாக்கியம் தான், அவதானமாக பார்த்தால் லேசா விளங்கிக் கொள்ளலாம். இந்த அரபு மொழியில பாருங்க, நான் இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிற இந்த ரெண்டு சொல் இப்படி, வமா இன், வாண்டா கருத்து மேலும் அது தேவையில்ல. மா இன் ஹத்தா, மா இன் ஹத்தா என்பது உடனே என்ற கருத்துல வாருது. அரபு மொழியில சில வாக்கிய ஒழுங்குகள், வசன ஒழுங்குகள் காணப்படுகின்றன. அது டீப்பாக நாங்கள் ஆழமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் நான் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்றதுக்காக சொல்றேன். மா இன் ஹத்தா என்ற கருத்து என்ன? உடனே என்ற கருத்துல வர உடனே, அது நான் வாக்கியத்தை மொழிபெயர்க்கொள்ள ஒளி விளங்கும். தகல என்ன நுழைந்தார், சரியா? தகல என்ன நுழைந்தார். வசன இந்த பந்திட ஆரம்பத்தில் என்ன சொல் வந்த?
ஹரஜ என்று வந்திருந்தா. ஹரஜ என்ன கருத்து என்ன? வெளியேறினார். ஓகே, அப்ப தஹல என்ன கருத்து என்னன்னா நுழைந்தார். தஹல நுழைந்தார், ஹரஜ வெளியேறினார், தஹல நுழைந்தார். கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க அந்த ரெண்டு சொல்லையும். ஏண்டா சில நேரம் கேட்டு வரலாம் என்ன, ரைட். பின்வரும் மேலே உள்ள ஒரே பகுதியில் காணப்படக்கூடிய எதிர்ச்சொற்கள், எதிர்ச்சொல் சோடி ஒன்றை குறிப்பிடுகின்ற சொன்னால் அந்த ரெண்டு சொல்லையும் எழுதலாம். ஏன்னா ஹரஜ தஹல, ரைட். அப்ப மாயின் ஹத்தான்னா உடனே என்ன கருத்துல வாரது, தஹல என்ன நுழைந்தார், குர்பல் காபா காபாவுக்கு சமீபமாக, காபாவுக்கு சமீபமாக நுழைந்த உடனே, ரஆ ஹத்தா ரஆ அவர் கண்டார். இப்ப தஹல குர்பல் காபாண்டா கருத்து என்ன? தஹல குர்பல் காபாண்டா காபாவுக்கு சமீபமாக நுழைந்தார், அதுதான் கருத்து. தஹல குர்பல் காபாண்டா காபாவுக்கு சமீபமாக நுழைந்தார் என்றுதான் கருத்து. சரியா? காபாவுக்கு சமீபமாக நுழைந்தார். ரஆண்டா கருத்து என்ன? ரஆண்டா கருத்து கண்டார். இல்லைங்களா? ரஆண்டா கண்டார். தஹல குர்பல் காபாண்டா கருத்து காபாவுக்கு சமீபமாக நுழைந்தார். அப்ப இது எப்படி? நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, மாயின் ஹத்தான கருத்து உடனே என்றதான கருத்து. அப்ப எப்படி மொழிபெயர்க்கிறேன்டா, காபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்த உடனே கண்டார், நுழைந்ததும் கண்டார். விளங்கினா இப்ப அவளுக்கு? காபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்த உடனே அவர் கண்டார். யாரை கண்டார்? அது பின்னால் இருக்குது. ரைட். ஹத்தாரா கண்டார், அலா பாபிஹா அதன் வாயில் அருகில். பாபி அலா பாபிஹான்னா அந்த காபாவுடைய வாயில், நுழைவாயில் அருகில் கண்டார். யாரை கண்டார் என்றால் ரஜுலன் ஒரு மனிதனை கண்டார். சரியா? ரஜுலன் என்ன கருத்து என்ன? ஒரு மனிதர், ஒரு மனிதரை கண்டார். இப்ப பாருங்கோ, வமா இன்தஹல குர்பல் கஅபத்தி ஹத்தா ரஆ அலா பாபிஹா ரஜுலன். கஅபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்த உடனே அவர் அதன் வாயில் அருகில், காபாவுடைய வாயில் அருகில் ஒரு மனிதரை கண்டார். நான் நினைக்கிறேன் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப தஹல குர்பல் காபான்னா கருத்து காபாவுக்கு சமீபமாக நுழைந்தார். ரஆன்னா கருத்து கண்டார். ஓகே, ரஆன்னா கண்டார். அப்ப மாயின் ஹத்தான்னா கருத்து என்ன? உடனே என்றதான் கருத்து. அப்ப நாங்க ஃபுல்லாக மொழிபெயர்க்கவல்ல. எப்படி மொழிபெயர்க்கலாம்? காபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்த உடனே கண்டார், அலா பாபிஹா அதன் வாயில் அருகில், ரஜுலன் ஒரு மனிதரை, ஒரு மனிதரை கண்டார். அடுத்த பகுதியெல்லாம் அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்னதை சொல்ற. ஒன்று மபுதூர சாகைனி, அது நாங்க பார்ப்போம். அடுத்தது லா யஸ்ததீஉ ஐயதஹர்ரக, அது மனிதனுடைய தன்மைகள். மூன்றாவது என்ன? யஸ்அலுன் நாஸ இஹ்சானா. ஓகே, அப்ப அதுல முதலாவது என்னன்னா மபுதூர சாகைனி. மபுதூர சாகைனி என்றா இரு கால்களும் துண்டிக்கப்பட்டவர். மபுதூர் என்ற கருத்து துண்டிக்கப்பட்டவர். அஸ்ஸாகைன் என்ற கருத்து இரு கால்கள், அதாவது நாங்க இரு முழங்கால்கள் என்று சொல்லுவோம். மேலும் முழங்கால்கள், முழங்காலுக்கிட்டால துண்டிக்கப்பட்ட ரெண்டு பேர். ரைட். ஒரு ஆள், இரு முழங்கால்களும் துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதர். மபுதூர் துண்டிக்கப்பட்டவர். நீங்க அந்த சூரத்துல் கௌசர்ல படிச்சிருப்பீங்க. இன்னா உதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இன்ன ஷானியக உம்மை தூற்றுபவன், உம்முடைய எதிரி, ஹுவல் அப்தர் அவன்தான் துண்டிக்கப்பட்டவன். அபுத்தர் துண்டிக்கப்பட்டவன், வேறறுந்தவன், சந்ததியற்றவன் அந்த கருத்துக்களை நீங்க படிச்சிருப்பீங்க. அபுத்தர். ஓகே, அதே சொல்லித்தான் நீங்க வந்திக்கிற. அதே சொல்லண்டா அது அபுத்தர் அண்டிக்குது, இங்க நம்ம மபுத்தூர் அண்டிக்குது. மபுத்தூர சாகைன் அண்டா இரு முழங்கால்களும் துண்டிக்கப்பட்டவர். விளங்கினா?
அப்ப இரு முழங்கால்களும் அல்லது இரு கால்களும் சொன்னாலும் சரியா, இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதரை கண்டார். லா யஸ்ததீஉ அவரால் முடியவில்லை, ஐயத்தஹர்ரக அசைவதற்கு, நகருவதற்கு. அப்ப லா யஸ்ததீஉ ஐயத்தஹர்ரக அவரால் நகருவதற்கோ அசைவதற்கோ முடியவில்லை. பாருங்கப்ப மபுதூர ஸாகைனி லா யஸ்ததீஉ ஐயத்தஹர்ரக நகர முடியாமல் இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதரை கண்டார். அந்த மனிதர் என்ன செய்யறாருண்டா, எஸ் அலுன்னாச எஹ்சானா. எஸ் அலுண்டா கேட்கிறது, சரியா, கேட்கிற வினா தொடுக்கிறதுக்கும் எஸ் அலுன்னு சொல்லலாம், பிச்சை கேட்கிறதுக்கும் எஸ் அலு என்று சொல்றது. எஸ் அலுன்னாச மனிதர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார், எதா எஹ்சானா உதவி, ரைட், உதவி. எஹ்சான சொல்லுக்கு நிறைய கருத்துகள் இருக்குது. இந்த இடத்துல நாங்க உதவி என்ற கருத்துல எடுக்கலாம். இப்ப மனிதர்களிடம் நாஸ் என்ன சொல்ல உங்களுக்கு தெரிந்தானே, குல்லாவுது பிரபின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், நீங்க நிறைய படிச்சிருப்பீங்களா, ரைட். அப்ப அன்னாஸ்னா மனிதர்கள், இஹ்சானா உதவி. அப்ப மனிதர்களிடம் உதவி கேட்டுக்கொண்டிருந்த அசைய முடியாமல் இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதரை கண்டார். இப்ப பாருங்க, திருப்ப ஒரு பெரிய வாக்கியம் தான் பாருங்க. பமா இந்தஹல குர்பல் கஅபா ஹத்தா ரஆ அலா பாபிஹா ரஜுலன் மப்தூர ஸாகைனி லா யஸ்ததீஉ ஐயத்தஹர்ரக யஸ்அலு الناس இஹ்சானா. கஅபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்ததும் அதன் வாயிலருகில் இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு நகர முடியாமல் மனிதர்களிடம் உதவி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதரை கண்டார். விளங்கினா, விளங்கினோ தெரியாது, ரைட், சரியா, விளங்கினா எல்லாருக்கும். விளங்கினா பிள்ளைகள்? ஓம் சார். ரைட், எதை ரிப்பீட் பண்ணவா? ஒரு முறை பண்ணுங்க. ஒரு தடவை பண்ணுங்க சார். ஓகே, இதுல பாருங்க, நீங்க இந்த கிரீன் கலர்ல இருக்கிற லெட்டர்ஸ பாருங்க, சென்டென்ஸ. மபுதூரு சாக்கை, இது இந்த ரஜுலண்டா மனிதர், சரியா, ரஜுலண்டா மனிதர். அந்த மனிதர்ட தன்மை அவர் எப்படிப்பட்டவர் என்றதை விளங்கப்படுத்துறது தான் இங்க உள்ளது. மபுதூர சாக்கைனண்டா இரு கால்களும் துண்டிக்கப்பட்டவர். அந்த கால் எந்த இடத்தால துண்டிக்கப்பட்டிருக்கிறன்னு சொன்னா முழங்கால். அஸ்ஸா கண்டா கருத்து முழங்கால். அப்ப இரு முழங்கால்களும் துண்டிக்கப்பட்டவர். ஓகே, ரெண்டாவது என்னண்டா லா யஸ்ததீஉ ஐயத்தஹர்ரக. இப்ப அவர் இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட மனிதர் தானே, எனவே லா யஸ்ததீஉ ஐயத்தஹர்ரக அவரால் நகர முடியவில்லை, அசைய முடியவில்லை, மூவாகிறது இயலாது. லா யஸ்ததீஉ என்றால் முடியாது, முடியவில்லை, ஐயத்தஹர்ரக என்றால் நகருவதற்கு. இது ரெண்டாவது. அப்ப அவர் இப்ப என்ன செய்யறாரு, சுயமாக தொழில் ஒன்று செய்யலாது, வேலை செய்யலாது, மூவாக இயலாது. எனவே என்ன செய்யறாரு, எஸ் அலுன்னாஸ் மனிதர்களிடம் கேட்கிறார். எதை கேட்கிறாருன்னா இஹ்சானா உதவி, உதவி கேட்கிறாரு. அப்ப அதான் இந்த மூன்றும் அவருடைய தன்மையை பத்தி சொல்றது. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல, இப்ப இது தஹல குர்பல் காபான்னா காபாவுக்கு சமீபமாக நுழைந்தார் என்றுதான் கருத்து. ரஆன்னா கண்டார். அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில மாயின் ஹத்தா என்ற சொற்பிரயோகம் ஒன்று இருக்குது. அது என்ன கருத்துல வார, உடனே என்ன கருத்துல வார, சரியா. அப்ப எப்படி வருமெண்டா, காபாவுக்கு சமீபமாக நுழைந்த உடனே அவர், இப்ப நான் கண்டாருன்றதை ஆரம்பத்துல சொல்லலாம் இல்லையா, அதுக்கு முன்னுக்கு சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது, ரைட். இதோட வாக்கியம் முடிஞ்சா கண்டாருன்னு சொல்லலாம். ஆனா அரபு மொழியில வினை சொல்ல நாங்க முதலாவதாக எழுதுறது, ரைட். தமிழ்ல கடைசியாகத்தான் நாங்க சொல்றோம். அந்த அடிப்படையில பாருங்க, காபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்ததும் அதன் வாயில் அருகில், பாபண்டா கதவு, நுழைவாயில்,
சரியா? ஹா என்பது அந்த காபாவுடைய வாயில் அருகில் இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு நகர முடியாமல் மனிதர்களிடம் உதவி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதரை கண்டார். விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினு சார். ஓகேயா? ரைட். ஓகே, ரைட். சரி, இப்ப அடுத்த பகுதி போறோம். என்ன? இந்த இதின் அப்போது, இந்த இதின் என்ன கருத்து? அப்போது. ரைட். அஃபாகல் அராபியு மிம்மா ஹுவ ஃபீஹி. அஃபாக என்ன கருத்து? விழித்து கொண்டார். நாங்கள் இந்த கொண்டான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விழித்து கொண்டார் என்று சொன்னாலும் சரி, விழித்து கொண்டார் என்று சொன்னாலும் சரிதான். சரியா? விழித்து கொண்டார். யாரு விழித்து கொண்டார்? அல் அராபியு, அந்த நாட்டுப்புற அரபி, அந்த மனிதர். அவர் விழித்து கொண்டார். மிம்மா ஹுவ ஃபீஹி. இது என்னண்டா? மிம்மா ஹுவ ஃபீஹி என்றா அவர் எந்நிலையில் இருந்தாரோ அந்நிலையிலிருந்து அவர் விழித்து கொண்டார். அப்படி என்ன கருத்து? என்ன? அவர் எந்நிலையில் காணப்பட்டார். இப்ப நீங்க கொஞ்சம் பெக்கு போக வேண்டி வரும். அவர் ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வாராரு. ஏன்னா அவர்கிட்ட ஒட்டகம் எதுவும் இருக்கல்ல. எனவே அவருடைய பயணமும் நீண்டது, அவருடைய உடம்பும் களைப்படைந்தது, அவருடைய பாதனையும் மறந்து விட்டது. அதனால அவர் நடந்து வாராரு. நடந்து வார சந்தர்ப்பத்துல பாலைவன மணல் அவருடைய பாதங்களை சுட்டரிக்குது. சுட்டரிக்கிற சந்தர்ப்பத்துல அவர் தன்னைத்தானே நொந்து கொள்றாரு, உளநெருக்கடிக்கு உள்ளாகிறாரு, தன் மீதே வெறுப்படைகின்றார். மட்டுமல்ல, அவர் கை செய்தப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன் கை செய்தப்பட ஆரம்பிக்கிறாரு? தன்னுடைய நீண்ட பயணத்துல தான் ஏறி செல்வதற்கான ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கு பணம் இல்லையே என்ற காரணத்தினால கை செய்தப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு விரக்தியோட, மனச்சோர்வோட, சரி, அப்ப மனச்சோர்வோட உளநெருக்கடியோட வரக்கூடிய இந்த மனிதர் காபாவு கிட்ட வந்ததும், காபாவு கிட்ட வந்து ஒரு மனிதரை காண்றாரு. அந்த மனிதர் இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட மனிதர். அந்த மனிதர் பிச்சை கேட்கின்ற, பிறரிடம் யாசகம் கேட்கின்ற ஒரு மனிதர். அவரால் நகரவும் முடியல, முன்னுக்கு எதுவுமே செய்ய முடியல. அப்பதான் இவர் அலர்ட் ஆகிறாரு. இந்த இதின் அப்போது அவர் விழிச்சு கொள்றாரு. எப்ப? மிம்மாகுவ பிஹி. எப்படி அவர் எந்நிலையில் இருந்தாரோ அந்நிலையிலிருந்து அவர் விழித்து கொண்டார். அப்பதான் அவர் புத்தி பிறக்குது. நேரடியாக மொழிபெயர்த்தால் ரஜா அண்டா மீண்டார், இலா அண்டா இக்கு, அக்குல் அண்டா புத்தி. அப்ப அவர் தன்னுடைய புத்தியின் பக்கம் மீண்டார். அப்ப அவர் தன்னுடைய புத்தியின் பக்கம் மீண்டார் என்ற கருத்து என்ன? அப்பதான் அவருக்கு புத்தி வருது. விளங்கினா? அப்பதான் அவருக்கு யோசனை வருது, புத்தி வருது, சுய நினைவு வருது. ரைட். அப்ப பாருங்க, இந்த இதின் அப்போது நாட்டுப்புற அரபி எந்நிலையில் இருந்தாரோ அந்நிலையிலிருந்து அவர் விழித்து கொண்டார். மேலும் தன்னுடைய புத்தியின் பக்கம் அவர் மீண்டார். அதாவது அவருக்கு அப்ப புத்தி வருது. ரைட். வஹுவ யகூல், அவர் கூறுகிறார். வஹுவ யகூல், அவர் கூறுகிறார். என்னத்தை கூறுகின்றார்? ரப்பி, என்னுடைய இறைவா. ரப்பி என்றா என்னுடைய இறைவனே என்ற கருத்துல வரும். ஓஃபு அன்னி, நீ என்னை மன்னிப்பாயாக. இப்ப நாங்க ரமலானுடைய கடைசி பத்தில கேட்ட ஒரு முக்கியமான துவா, அல்லாஹும் இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ஞாபகம் தெரியாது? அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னக அஃபுவுன், நிச்சயமாக நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி, எனவே நீ என்னை மன்னிப்பாயாக. அப்ப அதே சொல்லிட்டு நீங்க வந்திக்கிறது பாருங்க. அதுல ஃபா வந்திக்கிறதால நாங்க ஃபஅஃபு அன்னி என்று ஓதுறோம். இங்க வந்து ஃபா இல்லை, எனவே உஃபு அன்னி என்று சொல்றது.
ஓஃபு அன்னி என்றால் நீ என்னை மன்னிப்பாயாக. அப்ப ரப்பி ஓஃபு அன்னி, என்னுடைய இறைவனே நீ என்ன செய், மன்னிப்பாயாக. லகது நசீது, நான் மறந்து விட்டேன். மேல பார்த்தோம் நசியா என்று சொல், நசியன்னா மறந்தார். நசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத் அலைஹி, நசிய மறந்தார். நசீத்துன்னா நான் மறந்து விட்டேன் என்று அவர்கிட்ட கூற்றுதானே. இப்ப அவர் சொல்றாரு, அவர் தனக்குள்ள சொல்லிக் கொள்றாரு, லகது நசீத்து, நான் மறந்து விட்டேன். அவர்தான் எங்களோட தலைப்பு வருது. என்ன தலைப்பு? வகான யஜிபு அல்லா அன்சா, வகான யஜிபு அல்லா அன்சா, நான் அவசியம் மறந்திருக்க கூடாது. ஓகேயா? வகான யஜிபு அல்லா அன்சா. இப்ப தலைப்பு வார எந்த இடத்துல நீங்க புக் கையில வச்சிருப்பீங்க, கட்டாயமாக நீங்க ஒரு குறிப்பிட்ட ஹைலைட்டர் எடுத்து தலைப்பை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேயா? தலைப்பை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது நீங்க ஒரு விருப்பமான நிறப்பேனை எடுத்து, வளமையா பயன்படுத்துற கருப்பு, நீல, சிவப்பு, அதை தாண்டி உங்கள்கிட்ட வித்தியாசமான பல நிறப்பேனைகள் காணப்படும் தானே. அவ்வாறு ஏதாவது ஒரு நிறப்பேனை ஒன்று எடுத்து தலைப்பை மட்டும் குறிக்கிறதுக்கு ஒன்றை பயன்படுத்துங்க. அது ஒரு புக்ஸ் அடிக்கலாம் அல்லது அண்டர்லைன் பண்ணலாம். சரியா? அது உங்களுக்கு அந்த தலைப்பு ஞாபகத்துல வச்சு கொள்றதுக்கு மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும். பாருங்க, பக்கான எஜிபு அல்லா அனுசா, நான் அவசியம் மறந்திருக்க கூடாது. நான் அவசியம் மறந்திருக்க கூடாது. என்னத்தை மறந்திருக்க கூடாதுண்டா, அன்னக்க நீ, அன்னக்கன்னா நீ, நிச்சயமாக நீ, அந்த அந்த என்றாலும் நீ. இப்ப அன்னக்க அந்த ரெண்டு சொல்லும் மந்திக்கிறதால உறுதிப்படுத்தி சொல்றது. அன்னக்க அந்த, நீ தான், ரைட், நீ தான் என்று சொல்றதுதான் அது. அன்னக்க அந்த அல்லதி ஹலக்தனி. அல்லது என்ற சொல்லுக்கு நீங்க கருத்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போனா சரி, விட்டா சரி. ஹலக்தனி, நீ என்னை படைத்தாய். அப்ப அன்னக்க அந்த அல்லது ஹலக்தனி, நீ தான் என்னை படைத்தாய், அல்லது என்னை படைத்தவன் நீயே என்று சொல்ல மேலும். ஏன்னா அன்னக்க அந்த அல்லது ஹலக்தனி என்றதை நீங்க எப்படி சொல்லலாம், நீ தான் என்னை படைத்தாய் என்று சொல்ல மேலும். அப்படி இல்லாத போது என்னை படைத்தவன் நீ தான் என்று சொல்ல மேலும். சரியா? சூரத்துல் பலக்ல வரும் இல்லையா, குல் அஊது பிரப்பில் பலக் மின் ஷர்ரி மா ஹலக். ஹலக படைத்தான், மா ஹலக அவன் படைத்தவை, மின் ஷர்ரி மா ஹலக அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்று படிச்சுக்கிறோம். என்ன அப்ப அன்னக அந்த அல்லது ஹலக்த நீ, அது ஹலக படைத்தான், ஹலக்த நீ படைத்தாய், ஹலக்த நீ என்னை படைத்தாய். விளங்கினா? ஹலக்த நீ என்னை படைத்தாய். வரசக்தனி, மேலும் நீ எனக்கு உணவளித்தாய். வரசக்தனி, மேலும் நீ எனக்கு உணவளித்தாய். வமனஹ்தனி, மேலும் நீ எனக்கு வழங்கினாய். எதை வழங்கினாய்? அல் குவா, சக்தியை, ஆற்றலை வழங்கினாய். பாருங்கோ, வக்கான எஜிபு அல்லா அன்சா, நான் அவசியம் மறந்திருக்க கூடாது. எதனை மறந்திருக்க கூடாது என்றால், அன்னக அந்தல்லதி ஹலக்தனி, நீ தான் என்னை படைத்தாய். வரசக்தனி, மேலும் நீ எனக்கு உணவளித்தாய். வமனஹ்தனி, மேலும் நீ எனக்கு வழங்கினாய். எதை வழங்கினாய்? அல் குவத, சக்தியை வழங்கினாய். வஅதைதனி, மேலும் நீ எனக்கு கொடுத்தாய். வஅதைதனி என்ற கர்த்தன்ன, மேலும் நீ எனக்கு கொடுத்தாய். எதை கொடுத்தாய்? அஸ்ஸம்அ, செவிப்புலனை, செவிப்புலனை கொடுத்தாய். வல் பஸர, பார்வையை கொடுத்தாய். நாங்க துஆல படிச்சுக்கிறோம், அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ ஸம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி. அப்ப சம்அண்டா செவிப்புலன், கேட்கும் திறன், பஸர் என்றால் பார்வை, பார்க்கும் திறன். அப்ப நீ எனக்கு கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் கொடுத்தாய் என்று சொல்லுவோம். மேலும் அல்லது நீ எனக்கு செவிப்புலனையும் பார்வையையும் நீ எனக்கு கொடுத்தாய். இஃபிர்லி யா ரப்பா, திருப்பவும்
இஃபிர்லி நீ என்னை மன்னிப்பாயாக, யா ரப்பா என்னுடைய இறைவனே நீ என்னை மன்னிப்பாயாக என்று அவர் முடிக்கிறார். அப்ப விளங்கினா திரும்ப பாருங்க. வஹுவ யகூல் அவர் கூறுகிறார், ரப்பி வஃபு அன்னி என்னுடைய இறைவனே நீ என்னை மன்னிப்பாயாக, லகது நசீது நான் மறந்து விட்டேன், நான் மறந்துட்டேன், வகான எஜிபு அல்லா அன்சா நான் மறந்திருக்கவே கூடாது. எதை மறந்திருக்க கூடாது? அன்னக அந்தல்லதி ஹலக்தனி நீ தான் என்னை படைத்தாய், வரஸக்தனி நீ எனக்கு உணவளித்தாய் அல்லது ரிஸ்க் அளித்தாய். ரிஸ்க் என்ன சொல்றீங்க உணவு, ரைட்? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். மேலும் வரஸக்தனி நீ எனக்கு உணவளித்தாய், வமனஹ்தனி நீ எனக்கு வழங்கினாய். எதை வழங்கினாய்? அல் குவத ஆற்றலை சக்தியை வழங்கினாய், வஅதைதனி அஸ்ஸம்அ வல் பஸர மேலும் நீ எனக்கு கேள்வியையும் பார்வையையும் கொடுத்தாய். இஃபிர்லி யா ரப்பா இறைவனே நீ என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லி அந்த ஒரே பகுதி அழகா முடியுது. அப்ப உண்மையிலேயே ஒரு ஒரு நிறைய படிப்பினைகள் காணப்படக்கூடிய ஒரே பகுதியாக இது காணப்படுகின்றது. நான் திருப்ப ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு வழங்கலாட்டி திருப்ப கேட்கலாம. சரி, பாருங்க. இல்ல யஜிபு அல்லா அன்சா நான் மறந்திருக்க கூடாது என்றுதான் மொழிபெயர்ப்பு. இப்ப கடைசியா ஃபைனலாக நீங்களும் ஒரு முறை உங்களோட மனசால சொல்லி பாருங்கோ. ஏதாவது விளங்காத இடம் இருக்குமாக இருந்தா தாராளமாக கேட்கலாம், சொல்லலாம். ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج ஒரு நாள் நாட்டுப்புற அரபி ஒருவர் ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி வெளியேறி சென்றார். வகான லா யம்லிகு ஜமலன் அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் காணப்படவில்லை. ஃபதால பிஹி சஃபர் எனவே பயணம் நீண்டது, அவருடைய பயணம் நீண்டது. வதஇப ஜிஸ்முஹு அவருடைய உடம்பு களைப்படைந்தது, அவருடைய உடம்பு களைப்படைந்தது. வதமஸ்ஸக ஹிதாஉஹு அவருடைய பாதணியும் அருந்து விட்டது. ஃபஸார ஹாஃபியன் எனவே அவர் வெறுங்காலோடு நடந்து சென்றார். வஅல் ஹபத் ரிமாலு ஸஹராய் கதமைஹி அவருடைய இரு பாதங்களையும் பாலைவன மணல் சுட்டரித்தது. எனவே எனவே சதுருகு அவருடைய உள்ளம் ஒடுங்கியது, அவர் உல நெருக்கடிக்கு உள்ளானார். அவர் தன்னையே வெறுத்து கொண்டார், தன் மீது கோபமடைந்தார். அவர் மீது அவருடைய இறைவன் வழங்கியுள்ள அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். அவருடைய அதிர்ஷ்டம் குறித்து கை செய்யப்பட ஆரம்பித்தார். ஏனெனில் அவருடைய நீண்ட பயணத்தில் அவர் ஏறி செல்வதற்கு ஓர் ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இல்லை, பணம் தன்னிடம் இல்லை என்ற காரணத்தினால் அவர் கை செய்யப்பட ஆரம்பித்தார். மக்கா அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது கானத் நப்சுஹு மலியத்தம் பில்லிக் அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது. அவர் மக்காவுக்கு வந்த போது அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது. அவர் காபாவுக்கு சமீபமாக நுழைந்தவுடன் அதன் வாயில் அருகில் இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு நகர முடியாமல் மனிதர்களிடம் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதரை அவர் கண்டார். அப்போது அவர் என் நிலையில் இருந்தாரோ அந்நிலையிலிருந்து அவர் விழித்து கொண்டார். அப்போது அவருக்கு சுய சிந்தனை ஏற்பட்டது, அதாவது
அவர் தன்னுடைய புத்தியின் பக்கம் மீண்டார்ண்டா அப்பதான் அவருக்கு புத்தி வருது. வஹுவ யகூல், அவர் சொல்கிறார், ரப்பி, என்னுடைய இறைவனே, ஊஃபு அன்னி, நீ என்னை மன்னிப்பாயாக, லகது நசீது, நான் மறந்து விட்டேன், வகான யஜிபு அல்லா அன்சா, நான் அவசியம் மறந்திருக்க கூடாது, நான் கட்டாயமாக மறந்திருக்கவே கூடாது, அன்னக அன்தல்லதி ஹலக்தனி, நீ தான் என்னை படைத்தாய், வரஸக்தனி, நீயே எனக்கு உணவளித்தாய், வமனஹ்தனி அல்குவா, நீ எனக்கு ஆற்றலை சக்தியை வழங்கினாய், வஅதைதனி அஸ்ஸம்அ வல் பஸர, மேலும் நீ எனக்கு செவிப்புலனையையும் பார்வையையும் நீ கொடுத்தாய். இஃபிர்லி யா ரப்பா, எனவே என்னுடைய இறைவனே, நீ என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லி உரை பகுதி முடியுது. வழங்கினா எல்லாருக்கும்? வழங்கினா? ரைட். பாடத்தை இவ்வளோ அமைதியா கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி மட்டும் விளங்குறல. ஏன்னா விளங்கினாண்டா நீங்க ஒரு மெசேஜ்ல ஓ சரி விளங்கின, இல்லாட்டி அன்மியூட் பண்ணி ஓ சரி விளங்கின. ஏன் நீங்க இவ்வளவு அமைதியா ஆயிக்கிறீங்க? ஆ ஆ சரி, விளங்கினதானே? ரைட். அப்ப இந்த பாடத்தில் உள்ள படிப்பினைகள் ரைட் நிறையவே உங்களுக்கு சொல்லலாம். நான் டைம் போறதால நானே சொல்றேன். ஒன்று, அல்லாஹு தாலா எங்களை தந்திருப்பதை கொண்டு நாங்கள் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். ரைட். ரெண்டாவது, எப்போதும் தங்களுக்கு மேலாளிக்கிறவங்களை நாங்க பார்க்கப்படாது. ஏன்னா இப்ப உதாரணமா என்னகிட்ட சைக்கிள் ஒன்று இருக்கிறதா இருந்தா பைக் வச்சு கொண்டிருக்கிறவங்கள பார்க்கப்படாது. அது உங்களுக்கு சில நேரம் நீங்களும் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சரியா, எங்களுக்கு மேல் இருக்கிறவங்களை நாங்க பார்க்குற நேரம் அதுகளை மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனா பணத்திலேயோ, உழைப்பிலேயோ, தொழிலையோ, வருமானத்திலேயோ, ஆரோக்கியத்திலேயோ எங்களுக்கு கீழ் இருக்கிறவங்களை நாங்க பார்க்கிற நேரம் அல்லாஹு தாலா எங்களுக்கு எவ்வளவோ தந்திருக்கின்றான் என்ற அந்த உணர்வு எங்கள்கிட்ட வந்துடும். எனவே எப்போதும் எமக்கு கீழால் இருப்பவர்களைத்தான் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் அருள்களை ஒருபோதும் குறை காணக்கூடாது. சோதனைகளின் போது நிதானம் இழக்காது பொறுமை காக்க வேண்டும். சரியா, சோதனைகள் வார சந்தர்ப்பங்கள்ல தான் நாங்க வாயில வந்ததெல்லாம் சொல்றது. விளங்கினா? அப்ப அப்படி இல்லாம பொறுமையாக இருக்க வேண்டும். ரைட். தன்னுடைய இலக்கு நோக்கி பயணிக்கின்ற ஒருவர் தடைகளை கண்டு பின்வாங்க கூடாது. அந்த மனிதர் ஹஜ் செய்வதற்காக நீண்ட தூரம் போறாரு. பல சவால்கள், பல இடைஞ்சல்கள், இடையூறுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பின்வாங்கல்ல. அவர் என்ன செய்யறாரு? எப்படியோ பயணத்தை முடிக்கிறாரு. அவரு முடங்கியோ எப்படியோ பயணத்தை முடிக்கிறாரு. அப்ப இலக்கு நோக்கி பயணிக்கின்ற ஒருவர் என்னதான் தடைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நாளும் பின்வாங்க கூடாது. அடுத்தது, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். செய்த பாவத்தை உணர்ந்தவுடன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அருள்களுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சோதனைக்காக வேண்டியும் அல்லாஹ் சில போது என்ன செய்வான்? கஷ்டங்களை தருவான். அச்சந்தர்ப்பங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். ஓகே, இப்படி நிறைய படிப்பினைகள் இருக்குது. ரைட். தாயிப என்ற ஆயிஷா, தாயிப என்ற களைப்படைந்தான் என்றுதான் கருத்து. தாயிப களைப்படைந்தான். ஏற்கனவே நடந்த 2 கிளாஸ் ரெக்கார்டிங் நினைக்கிறேன் யூடியூப்ல இருக்கும். நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். நீங்க சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சார் தொடர்ச்சியா கிளாஸுக்கு வரணும்னு சொன்னா வாட்ஸ்அப் லிங்க கொஞ்சம் அனுப்பிடலாம். வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றது இல்லை பொதுவாக. கொண்டோ நீங்க என்ன நம்புறீங்க? நீங்க மட்டுமல்ல, இப்ப குரூப்ல கிரேட் 10க்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சா?
ஒரு கிளாஸ் நடந்துக்குது மகள். அது அறிமுக வகுப்பு தான் நடந்த பாடம் செய்யல பெருசா. நீங்க அடுத்த வகுப்புல இருந்து வாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணுங்க சரியா. இந்த இப்ப நீங்க ஏற்கனவே குரூப்ல இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாறிக்கிற இல்லையா, அவங்களுக்கும் சொல்லுங்க இப்படி ஒரு கிளாஸ் நடக்குது, அப்ப ஜாயின் ஆகி கொள்ளலாம்னு சொல்லுங்க. உங்களோட முக்கியமாக பேர் ரைட், அடுத்தது உங்களோட கிரேட் என்ன ரைட், அடுத்தது ஸ்கூல், நீங்க போற ஸ்கூலோட பேரு, அடுத்தது ஊர் வில்லேஜ். இந்த டீட்டெயிலோட தான் நீங்க உங்களோட டீட்டெயில் அனுப்ப வேண்டியது. சில நேரம் நீங்க இந்த நம்பருக்கு இல்லாட்டி ஏண்ட நம்பர் மீக்குது ரைட், அந்த நம்பருக்கும் நீங்க மெசேஜ் பண்ணலாம் ரைட் சரியா. 379919 ஏதாவது 2 நம்பர்ல ஒன்றுக்கு நீங்க மெசேஜ் பண்ணா சரி. கட்டாயமா அவங்களோட பேரோட கிரேடோட ஸ்கூலோட வில்லேஜ் எங்க ஊரு இந்த டீட்டெயிலோட அனுப்புங்க. ஏன்னு சொன்னா லிங்க் அனுப்புறதுக்கு காரணம் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் வந்து வேற வேறையா குரூப் இருக்குது விளங்கினா. அப்ப அப்படி இருக்கிறதால அதை மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்காக வேண்டித்தான் நாங்க பொதுவாக லிங்க ஷேர் பண்றது இல்லை சரியா விளங்கினா. அடுத்தது இந்த நம்பரை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் தானே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஒரு கிளாஸ் ஒன்று நடக்குது, நீங்க பிரயோசனம் அடைஞ்சீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் பிரயோசனம் அடைகிறதுக்காக வேண்டி நம்பரை ஷேர் பண்ணி கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ் சரியா. ஓகே ஓகே ரைட். இன்றைக்குள்ள பாடம் விளங்கின எல்லாருக்கும்? ஓகே சரி அப்பா. ஓகே இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த வகுப்பு 3ஆம் வாரம் இன்ஷா அல்லாஹ் நடக்குங்க. 3ஆம் வாரம் வந்தா 11 18ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் நடக்கும். 10ஆம் ஆண்டுக்குரிய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நடக்கும் சரியா. ரைட் ஸ்கீம் இன்ஷா அல்லாஹ் ஸ்கீம் அனுப்புறேன். ரைட் ஓகே, நாங்க அப்ப இன்ஷா அல்லாஹ் கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم السلام. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.